இங்க வெற்றியோட பேண்ட்ரியில வழக்கம் போல நம்ம ஆளு வெறித்தனமா ஏதோ ஒரு புது பாரம்பரிய டிஷ்ஷா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வராரு உத்தமன் சார். சாப்பிட்டு பார்த்துட்டு, டேய் செம்ம டேஸ்டா இருக்குடா, இதெல்லாம் நம்ம ஊர்ல அப்ப சாப்பிட்டது இப்ப எங்க கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. ஆனா அங்கதான் ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டி செக் வைக்கிறாருங்க. ஆனா தம்பி, இப்ப ரெசார்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாமே சமோசா பப்ஸ்ன்னு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டாங்க. இது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா தண்டா இருக்கு. ஆனா நீ சோர்ந்து போகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன். அவர் சொன்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் வராங்க. வெற்றி டிஷ்ஷை பார்த்துட்டு வாவ் அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்குறாங்க. ஆனால் கடைசியில் சரிப்பா, பப்ஸ் இருக்கா, சாண்ட்விச் இருக்கா, சமோசா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வெற்றியோட கான்ஃபிடன்ஸை அப்படியே லோ கேட்டுறாங்க. செஞ்ச ஃபுட்டு எல்லாமே மிச்சமாகி வேஸ்ட் ஆகிற நிலைமையில நம்ம வெற்றி சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பார்சலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இதை தூரத்துலேருந்து பார்க்குற பாண்டிக்கு நெஞ்சு பொறுக்கலைங்க. செம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஐயோ, மறுபடியும் என்னால் தாண்டா உனக்கு நஷ்டம். ஃபர்ஸ்ட் அந்த சீக்ரெட் கிச்சன் ஐடியாவை கொடுத்து சொதப்ப வச்சேன். இப்போ இந்த 25 கிலோ பருத்தி கொட்டை ஆர்டரை நான் தான் ஒன்று போஸ்ட் பண்ணி வாங்க வச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததா ஐசுவோட சிஸ்டர் திவ்யா நேரா ரியாவை மீட் பண்ணி கல்யாண விஷயத்த சொல்லி நீ தான் முன்னாடி நின்று நடத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஐஷு கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேர் ஏமாத்துறதா ஐஷு? அப்பாவுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கா? எனக்கெல்லாம் கிடையாதா? அவர் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணதால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். ஆனால் என் கல்யாணத்தில் என் அப்பா இருக்கணும். அவரோட பிளஸ்ஸிங் வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? நாம போய் அப்பா கிட்ட நீங்க ஷெஃப் வேலையை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரா அப்படின்னு செம பிராக்டிக்கலா கேட்குறாங்க. ஐஷுவும் அதுக்கு நீ ரொம்ப லாஜிக்கா பேசுற திவ்யா, ஆனால் நான் எமோஷனலா யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சைடில் இருக்கிற நியாயமும் கரெக்ட் தாங்க. ஒருத்தங்க லாஜிக், ஒருத்தங்க எமோஷன். நீங்க யாரு பக்கம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இங்க கிச்சன்ல நம்ம ரம்யா ஆசையா ஒரு பிளேட்டிங் பண்ணி வைக்கிறாங்க. அங்க வர்ற அந்த வில்லங்க பிடிச்ச விக்கி அதை பார்த்த உடனே என்னது இது, இதெல்லாம் கஸ்டமர் மூஞ்சிலே தூக்கி அடிப்பாங்க. இந்த ரோட்டு கடை போடுறவங்க தான் முட்டையை தட்டில் இப்படி போட்டு கொடுப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன்னா என்ன முட்டாளா? அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை குத்தி தராதரா சொல்லி பயங்கரமாக இன்ஸ்டால் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. ஜான் டிஷ் நல்லா இருக்கு, பிளேட்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வேணியை ஹெல்ப் பண்ண சொல்றாரு. ஆனால் ரம்யா மைண்ட் அப்செட் ஆகி அழுதுகிட்டே வெளியே ஓடி போறாங்க. மேட்ரை கேள்விப்பட்ட ஐஷு சும்மா இருப்பாளாங்க. நேரா விக்கி கிட்ட போய் கண்ணா பின்னான்னு கத்துறா. எப்படி நீ ஒரு ட்ரெயினி பொண்ணுகிட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாம்? நாம ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள வரும்போது எப்படி இருந்தோன்னு மறந்துட்டியா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தகுதி கிளாஸ்னு பேசின நான் பொறுமையா இருக்க மாட்டேன், நேரா நெடுமாறன் சார் கிட்ட கொண்டு போயிடுவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி ரேஞ்சுக்கு மிரட்டிட்டு போறாங்க. விக்கிக்கு அங்கேயே அல்வா கிண்டன மாதிரி தருங்க ஆயிடுச்சு. அப்படியே இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.